ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 2/12/2025க்கான கேரளா லாட்டரி சார்ட் கிசானிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கேஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நான் ஒரு ஃபாலோ நம்பர் சொல்கிறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா? அதாவது நடுவில் உள்ள நம்பர் மொத்தம் 6 நம்பருக்கு பார்த்தீங்களா, 6 நம்பரில் நடுவில் உள்ள நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 52 அல்லது 25 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும், சரிங்களா? பிப்ரவரி மாதத்தில் நமக்கு 52 அப்படி நம்பர் இருக்குது, சரிங்களா? இந்த 52க்கு மேலே கிராஸாக வந்து பார்த்தீங்கன்னா 29 இருக்குது. 29க்கு அடுத்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 30, சரிங்களா? இந்த 30 அப்படி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் நமக்கு வரணும் 230, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 5225 அப்படி நம்பரு டிஏ போர்டு, சரிங்களா? அதாவது நடுவில் உள்ள 2 நம்பராக இருக்கணும், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு 25ன்னு சொல்லியிருக்கு. கிராஸாக வந்து பார்த்தீங்கன்னா 95. இங்கே நமக்கு 92ங்கிறத வந்து நான் திருப்பியிருக்கேன், சரிங்களா? 92 திருப்பினோம்னா நமக்கு 29, 29க்கு அப்புறம் 30. இங்கே நமக்கு 95 திருப்பினோம்னா நமக்கு 59, 59க்கு அப்புறம் நமக்கு 60, சரிங்களா? 60ங்கிறது பிசியில் வரணும். பிசியில் வந்திருக்குங்களா? நெக்ஸ்ட்டு மே மாதம் பாருங்கள். மே மாதத்தில் நமக்கு 52 25ங்கிறது இல்லை. ஜூன் மாதத்தில் 52 25 அப்படிங்கிற நம்பர் இருக்கான்னு பாருங்கள். ஜூன் மாதம் நமக்கு இருந்தால் மட்டும்தான் கணக்கு, சரிங்களா? 52 25ங்கிறது ஜூன் மாதத்தில் இல்லை. நமக்கு ஜூலை மாதத்தில் ஒரு 52 இருக்குது, சரிங்களா? இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 17, 17க்கு அப்புறம் 17 திருப்பினோம்னா நமக்கு 71, நெக்ஸ்ட்டு 72. ஸோ 72 அப்படி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்போர்டில் தான் சீக்கிரமாக வந்திருக்கு. ஆனால் பிசியில் நமக்கு வர்றதுக்கு நான் ஏன் சீக்கிரமாக வந்ததையும் லேட்டாக வந்ததையும் கரெக்டாக பண்ணால் நாள் தள்ளினாலுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணணும், சரிங்களா? வருமானு கேட்டிங்கன்னா நம்பிக்கை இல்லாமல் போடக்கூடாது. நம்பிக்கையோடு போட்டிங்கன்னா கம்பல்சரி நமக்கு வின்னிங் வருது. அதுக்காக தான் உங்களுக்கு கரெக்டாக காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு 52, சரிங்களா? அந்த மாதத்தில் ஒரு 52 அப்படி நம்பர் இல்லை. செப்டம்பர் மாதம், சரிங்களா? நமக்கு இருந்தால் மட்டும் தான் எடுத்து ட்ரை பண்ண போகிறோம். இங்கேயும் நமக்கு ஒரு 52 இல்லை. அக்டோபர் மாதத்தில் 52 25 அப்படி நம்பரு. அக்டோபர் மாதத்தில் ஒரு 52 25 அப்படி நம்பர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? 52 அப்படி நம்பர் இருக்குது. 52க்கு இங்கே 76 இருக்குது. அதுக்கு முன்னாடியே ஒரு 52 இருக்குது, சரிங்களா? இந்த இடத்துல 52 இருக்குது. 52க்கு மேலே இந்த இடத்துல 74 இருக்குது. 74 நமக்கு திருப்பினோம்னா நமக்கு 74 திருப்பினோம்னா நமக்கு 47, 47க்கு அப்புறம் 48, சரிங்களா? அப்போ 48 அப்படி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பிசியில் வரணும். 48ங்கிறது வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு 52 அப்படி நம்பருக்கு மேலே கிராஸாக வந்து பார்த்தோன்னா 76, 76 திருப்பினோம்னா 67, 67க்கு அப்புறம் 68. பிசியில் நமக்கு 68 அப்படிங்கிற நம்பர் வரணும். எடுத்து ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? பிசி மட்டும் 68 அப்படி நம்பர் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பேட்டர்ன் புரிஞ்சுக்குங்க. 67க்கு அப்புறம் நமக்கு 68, பிசியில் நமக்கு 68 அப்படி நம்பர் வரணும். ஸோ இந்த நம்பர் இனிவரும் நாட்களில் ஏ போர்டுக்கு என்ன வரலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், சரிங்களா? இப்போது டேரெக்டாக இன்றைக்கான கெஸிங்க்கு வந்துடுவோம். இன்றைக்கான கெஸிங் நமக்கு இந்த இடத்துல 52 இருக்குது, சரிங்களா? இப்போது நமக்கு இந்த இடத்துல 06 இருக்குது. 06 திருப்பினோம்னா நமக்கு 61, சரிங்களா? 61 அப்படி நம்பரு பிசியில். அப்போது பிசியில் நீங்கள் 68ம் 61ம் இந்த மாதத்தில் ஃபாலோ பண்ணுங்கள். 68 61 அப்படி நம்பரு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு. அது எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா 99 61 அப்படி நம்பர் ஃபாலோவில் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு 961 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? 3D எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 961 எடுத்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஏ போர்டு வேறு மாற்றி எடுத்து ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ நான் மறுபடியும் சொல்லிட்டேன், இந்த 52க்கு நமக்கு ஒரு மாதம் கழிச்சு தான் வந்திருக்கு. மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அடிச்சிருக்காங்க. ஒரு சிலது மட்டும் தான் நமக்கு அதாவது இந்த 72 மட்டும் தான் நமக்கு லேட்டாக வந்திருக்கு. மற்றபடி 52 வச்சதுக்கு ஃபுல்லுமே நமக்கு சீக்கிரமாக வந்துருச்சு, சரிங்களா? அப்போ பிசியில் நீங்கள் 68ம் 61ம் யார் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பேட்டர்ன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணுறவங்க நாளைலேருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். இன்றைக்கான கெஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 66 65 சேம் நம்பராக அடிச்சிருப்பாங்க. 66க்கு அப்புறம் நம்பர் கம்மி பண்ணி 66 65. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 70 71 அப்படின்னு சொல்லிட்டு சேம் நம்பர் அடிச்சிருக்காங்க. அதாவது ஒரு நம்பர் கம்மி பண்ணி 66க்கு அப்புறம் 65, இங்கே ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 70க்கு அப்புறம் 71. ஸோ இந்த ஆட்டத்தை எப்படி நமக்கு ஆடிருக்காங்கன்னு பாருங்கள். 06 30. ஸோ இங்கேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 30 60ன்னு சொல்லி ரிசல்ட் வந்துருக்கு, சரிங்களா? இந்த நம்பரை எடுத்து நமக்கு பெரிய நம்பர் 65க்கு அப்புறம் 66 எடுத்து
06 30 எடுத்து நமக்கு 40 விளாண்டாங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இப்போ இதில் 70க்கு அப்புறம் 71 இந்த நம்பர் விளாட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 86 92 86 92 வந்துச்சு அப்படின்னா எப்படி வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். உள்ள 7 அப்படிங்கிற நம்பர் இருந்துச்சு அப்படின்னா மொத்தமாக டோட்டல் பண்ணுற நம்பரு 7ன்னு சொல்லியிருக்கணும். அதில் இருந்து 1 2 3ஆவது நம்பர் ஏசி நம்பரு 86. ஸோ இந்த 86ங்கிற நம்பரு ஏசியில் வரணும். அதே மாதிரி ஆல் போல்லையும் வரலாம். ஏசியை நம்ம குறிப்பிட்டால 86 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. இது நான் சொன்னேன், யாருமே வந்து அதிகமாக எடுத்து ட்ரை பண்ணல. ஸோ இந்த மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 142 இதை டோட்டல் பண்ணால் நமக்கு 7. இங்கேருந்து 1 2 3ஆவது நாள் நமக்கு ஏசி 26. அப்போ இந்த இடத்துல நமக்கு 26 இருக்குது பார்த்தீங்களா? அப்போ இந்த 26ங்கிற நம்பரு ஏசியில் வரணும். 26ங்கிற நம்பர் ஏசியில் வந்துச்சு அப்படின்னா நமக்கு 9 இங்கே வச்சுட்டு 286 அப்படி நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? 286 அப்படி நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? 286 அதே மாதிரி 9 வச்சு 82 96 இந்த 2 நம்பர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 1 லேக் ப்ரைஸில் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அதாவது பிசி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு 12 அப்படி நம்பர் பிசி வந்திருக்கு. பிசி எங்கன்னு சொல்கிறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஏபி வந்திருக்கு. சரிங்களா? உள்ளேருந்து நமக்கு பி போர்டு மட்டும்தான் எடுக்கிறாங்க. சரிங்களா? இங்கே உள்ளேருந்து நமக்கு பி போர்டு மட்டும் எடுக்கிறாங்க. இங்கே ஃபஸ்ட்டு பிசி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏபி எடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏசி நம்பர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது 72. இங்கே நமக்கு 2 அப்படிங்கிற நம்பர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 122. 122க்கு நமக்கு சி போர்டு 2, 0க்கு சி போர்டு 0, 9க்கு சி போர்டில் 9 அப்படி நம்பர் வந்துச்சு அப்படின்னா 72 அப்படி நம்பர் ஏபியில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. 729 அப்படி நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. 12க்கு 12க்கு ஜேராக வந்துருக்கு. 0 ஏபி தான் கரெக்டாக வந்திருக்கு. 72க்கும் டேரெக்டாக வந்துச்சுன்னா 729 இந்த நம்பர் வந்துச்சுன்னா 87 29 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ அது இல்லாமல் நமக்கு முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் அடித்தாங்க அப்படின்னா இங்கேருந்து நமக்கு உள் நம்பர்லேருந்து 7 அப்படி நம்பர் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 922க்கு நமக்கு 4 அப்படி நம்பர் வந்திருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 893லேருந்து நமக்கு நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 அப்படி நம்பர் இருக்குது. சரிங்களா? அங்கே நமக்கு சி போர்டுக்கு 7 7 அடிச்சிருந்தாங்க, 4க்கு 4 அடிச்சிருந்தாங்க, 3க்கு 3 அப்படி நம்பரு அடித்தாங்க அப்படின்னா இது சப்போர்ட்டுக்கு தான் கொடுக்குறேன். சரிங்களா? சி போர்டு மட்டும் 3 அப்படி நம்பரு. ஸோ இந்த நம்பரை அடித்தாங்கன்னா 63 அப்படி நம்பர் வரதுக்கான சான்ஸ் வந்துருக்கு. சரிங்களா? 60 63 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த நம்பர் வந்துச்சுன்னா 963 இந்த நம்பர் சப்போர்ட்கான நம்பர் தான். சி போர்டு மட்டும் வேணால் 3 அப்படி நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் என்னால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இந்த 286 அப்படி நம்பரு 296 1 லேக் ப்ரைஸில் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சிங்கிள் நம்பர் தான் என்ன எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க 296 அப்படி நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? அதே மாதிரி நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்காதவங்க ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், அதை எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. சரிங்களா? மெம்பர்ஷிப்பில் உள்ளவங்க மெம்பர்ஷிப் போஸ்ட்லேயே உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போயே நான் அப்டேட் பண்ணிடுவேன். சரிங்களா? மெம்பர்ஷிப் போஸ்ட்டில் பார்த்துங்க. ரெகுலராக பார்க்குறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறவங்க எடுத்து வச்சுங்க. லாஸ்ட்டில் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.